Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்நிலையில் நம்மோடு திரு நாராயணன் திருப்பதி அவர்கள், தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவர், தலைமை செய்தி தொடர்பாளர், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இந்த தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது ஒரு இன்டரிம் ஆர்டர் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இது திமுக கவர்மெண்ட்டுக்கான ஒரு இன்டரிம் செட்பேக் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களோ? உறுதியாக இது திமுக அவர்கள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, பலத்த செம்மட்டை அடி என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 60 விவகாரத்துல ஒரு முந்திரி கொட்டைத்தனமாக நடந்து கொண்டார்கள். இவர்களுடைய அந்த அலட்சியம், இந்த காவல்துறையினுடைய மெத்தன போக்கு, உள்ளாட்சி நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு, அலட்சியம், இவை எல்லாம் தான் இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு போய் விட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் தங்களுடைய பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கட்சிகள் மீதும் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் மீதும் பழகி போட்டு ஏதோ அவர்கள் தான் மற்றவர்கள் மீது தான் தவறு என்பது போலவும், இவர்களுக்கு அந்த பொறுப்பே இல்லை என்பது போலவும் வேகமாக இவர்கள் செய்ய முனைந்ததுதான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று நான் கருதுகிறேன். அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கது. உறுதியாக இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி என்பது ஒரு பாசிச ஆட்சி என்பது இது நிரூபித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த திமுக அரசை விமர்சிப்பவர்களை கூட தொடர்ந்து கைது செய்யக்கூடிய ஒரு மனநிலையை நாம் பார்த்தோம். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு பயந்து போய் இருந்துச்சு இந்த திமுக ஆட்சி. இப்பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பினால உண்மையிலே பல உண்மைகள் வெளிவரும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். இதுல 2 விசாரணை இப்போ நடக்க இருக்கிறது. ஒன்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நடக்க இருக்கக்கூடிய எஸ்ஐடி மானிட்டர்டு சிபிஐ விசாரணை. இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஒரு நபர் ஆணைய விசாரணை. இதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பொலிட்டிக்கலாக? நீங்கள் எப்படி பாஜகவா, இது எப்படி தமிழக பாஜகவா இது எப்படி பார்க்குறீங்க? எதற்கு பவர் இருக்கு? இதை நாம் அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க ஒரு ஆட்சியினுடைய செயலற்ற தன்மை, அவர்களுடைய திறமையற்ற நிர்வாகம், இவை இரண்டும் தான் காரணம். உண்மையிலேயே இதை அரசியலாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான், குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. முதல் நாள் அவருடைய பதிவை பாருங்கள் என்ன சொன்னார் என்று. அதன் பிறகு அவருடைய பதிவுகள் எப்படி எல்லாம் இருந்தன, அவருடைய விமர்சனங்கள் எப்படி எல்லாம் இருந்தன, அவருடைய கூட்டணி கட்சியை விட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேச சொன்னதை எல்லாம் நாம் பார்த்தால் இதை அரசியல் ரீதியாக அவர்கள் கையாண்ட விதத்தை மிக கடுமையாக உணர்ந்து கடுமையாக கண்டித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால சிபிஐ இந்த காவல்துறையினுடைய மெத்தனம் எதனால, உள்துறை அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு எதனால என்பதை உறுதியாக வெளிக்கொண்டு வரும் என்று நான் கருதுகிறேன். இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றன. மறுபக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகளில் திமுக வலுவாக எதிர்க்க, அவங்க ஒரு மாதிரி கவர்மெண்ட் சைடு மாதிரி ப்ளே பண்ண, மற்ற எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்க, நாம் தமிழர் கட்சி வித்தியாசமாக அவர்கள் அதிகமாக இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் விமர்சனம் செய்வது தமிழகத்தில் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதுதான். இன்னும் சொல்ல போனால் இதை கூட திமுகவினர் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் சொல்லுவார்கள், சொன்னார்கள், இப்பொழுதும் அப்படித்தான் சொல்ல போகிறார்கள். அதனால இது ஏதோ இவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். உறுதியாக சிபிஐ ஒரு உண்மையான முழுமையான விசாரணையை நடத்தி இந்த 41 குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்ததற்கு 41 உயிர் போனதற்கான தீர்வை உறுதியாக சிபிஐ கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது பாஜக வசமாகி விட்டது தாவேகா அப்படின்னு ஒரு வித்தியாசமான விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது. இது தவறான விஷயம் சார். இங்க 41 உயிர்கள் போயிருக்கிறது. அதனாலதான் நாம் களத்திலே இறங்கி இதை தவறு என்று கண்டித்தோம். தவறுகளை உடனடியாக விமர்சனம் செய்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் சொன்னோம். ஆனால் தமிழக அரசு திருந்தவில்லை.
அதற்கு தகுந்த பாடத்தை புகட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம். பாஜக எடுத்த நிலைப்பாடு கரூர் விவகாரத்துல அது ஏதோ தாவேகாவுக்கு ஆதரவாகவோ திமுகவிற்கு எதிராகவோ கண்டிப்பாக கிடையாது. இதுல அரசியல் பாஜக செய்யவில்லை. 41 உயிர்கள் என்பது சுதந்திர இந்தியாவில ஒரு பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில சுதந்திர தினம் நடந்திருப்பது என்பது உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதை அரசியலாக நாம பார்ப்பதே தவறு என்று நான் கருதுகிறேன். ஓகே, இது நம்ம இதுல வந்து பார்க்குறோம், அடுத்தடுத்த ஆர்டர்ஸும் வரும், அது எங்களுக்கு சாதகமாக கூட மாறும்னு நினைக்கிறாங்க திமுக தரப்பில். அப்படி ஏதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் ரியாலிட்டியில ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஏனென்று சொன்னால் இது உச்சநீதிமன்றம் எப்பொழுது சிபிஐ விசாரணை, அதுவும் அவர்களுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர்ல, ஓய்வு பெற்ற ஒருவர்ல அவருடைய மேற்பார்வையில விசாரணை என்று சொல்லிவிட்ட பிறகு இது ஏதோ தற்காலிகம் தான் என்று இவர்கள் சும்மா வேண்டுமானால் இவர்கள் ஒரு சிறிது நாளைக்கு இவர்கள் தங்களை மனதை தேற்றிக் கொள்ளலாமே தவிர இது உறுதியாக இதனுடைய பின்னணி எதனால நடந்தது, எப்படி நடந்தது, யாருடைய அலட்சியத்தால் நடந்தது என்பதையெல்லாம் உறுதியாக வெளிக்கொண்டு வருவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். பொலிட்டிக்கலா இது திமுகவுக்கு எப்பேற்பட்ட அளவில் கள யதார்த்தத்தில் இருக்கும் சார்? அவர்களுக்கான பிம்பம், பெர்செப்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது பெரிய செட்பேக் தான், பொலிட்டிக்கல் செட்பேக். அரசியல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி நீதித்துறை ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் முழுமையாக இதை வந்து தாங்கள் டிஸ்ஓன் பண்ணாங்க. தாங்கள் இதற்கான பொறுப்பு தங்களுடையது அல்ல என்றது மாதிரி நடந்து கொண்டார்கள். இப்பொழுது முழுக்க அதை திருப்பிட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப நன்றி திரு நாராயணன். இதில் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு மிக்க நன்றி.